வணக்கம். அச்சு எந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டு அது செயலுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது அப்படின்னா ஏறக்குறைய 200 வருஷம் ஆகுது. இந்த 200 வருடங்களுக்குள்ளாக தான் ஏட்டுல எழுதி வச்சது, கல்லில் எழுதி வச்சது, சொல்வழி கதைகள், அந்த வரலாறுகள் எல்லாத்தையுமே ஆய்வு பண்ணி நூல்களா பிரிண்டிங் பண்ண தொடங்கினாங்க. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? ஏடாக இருந்தது. பண ஓலை ஏடு. அது யார்கிட்ட இருந்தது? தமிழன்ட்ட இருந்தது. அடுத்தபடியா தோல் சுருள்ல எழுதி வச்சதா பைபிள் ரிலேட்டட் அந்த செய்திகள்லாம் சொல்லுது. விவிலியம் சார்ந்த பதிவுகள் தோல் சுருள்ல எழுதி வச்சதா சொல்லுது பல விஷயங்களை. எவ்வளவு எழுதி வச்சிருப்பாங்க? இப்ப பேப்பர்ல எழுதுற மாதிரி வந்து எதுலையுமே எழுத முடியாது வேகமா. அடுத்த அந்த காலத்துல வந்து ஓலைச்சுவடிகள்ல எக்கச்சக்கமான கால நேரம் எல்லாம் இருந்து எல்லாரும் ஃப்ரீயா இருந்தாங்க, ஓய்வாக இருந்தார்கள். இந்த காலத்து மனிதன் மாதிரி வந்து எந்திரமயமா இல்லை. அதனால அவர்களுக்கு அந்த ஓலைச்சுவடிகளை எழுதுறது, எழுத்தாணி வச்சு எழுதுறதுல சிக்கல் இல்லை. அது ஒரு டீமா உட்கார்ந்து எழுதினாங்க. அவங்களால நிறைய ஏடுகளையும் நிறைய ஒரு பதிவுகளையும் பதிவு பண்ணி வைக்க முடிஞ்சது. ஏட்ட நம்ம பார்த்திருக்கோம், தோல் சுருளை நம்ம பார்க்கல. கல்லுல பிரிக்கப்பட்ட விதைக்கப்பட்ட செய்திகளை நாம பார்த்திருக்கோம், படிச்சிருக்கோம். இப்ப இந்த மாதிரிதான் இருந்தது. இந்த விஷயங்கள் அத்தனையும் இந்த 200 வருடங்களா தான் பிரிண்டிங் டெக்னாலஜி மூலமாக பேப்பர்ல அச்சேற்றப்பட்டு இன்றைக்கு நாம படித்து கொண்டிருக்கிறோம். 200 வருடங்களா எத்தனை தலைமுறையா இருக்கும்? ஒரு தலைமுறை 25 வருஷத்துல மாறுது அப்படின்னாக்கா ஒரு 7 தலைமுறையா நாம 7-8 தலைமுறையா நம்ம எழுத்து பதிவுகளை பிரிண்டிங் டெக்னாலஜி மூலமாக அச்சிடப்பட்ட நூல்களை நாம படிச்சுட்டு இருக்கோம்னா எல்லாருமே படிச்சுட்டு இருக்கோம். அதுவுமே வந்து ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள்ல ஒரு 100ல ஒரு 5 பேர் தான் அதை படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 5 பேர்ல இருந்து 10 பேர் வரைக்கும் இருக்கலாம், 10 பேர் கூட அதிகம்தான். அந்த மட்டத்துல தான் அது இருந்தது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 90% மேலான மக்கள் வந்து கல்வி அறிவு பெற்று படிக்கும் திறன் கொண்டவர்களாக எல்லாரும் இருக்கிறோம். அந்த காலத்துல தொழிலா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், அது குலம் அந்த ஒரு குடும்பம் சார்ந்தே அப்படியே வந்துகிட்டே இருக்கும். குடும்பம் சார்ந்து அந்த தொழில் ரீதியாக எல்லாத்தையும் படிச்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்ப நான் வந்து நெசவுக்குடியானவன் வரையன், நெசவுக்குடியை சேர்ந்தவன் கோழியன். என்னுடைய குடும்பத்துல வந்து அந்த நெசவு தொழில அது சார்ந்த நுட்பங்களை எல்லாம் வந்து இந்த தமிழையும் சொல்லி கொடுத்து, தமிழ்ல உள்ள கணக்கு வழக்குகளையும் சொல்லி கொடுத்து, இந்த நெசவையும் சொல்லி கொடுத்துருவாங்க. நெசவு, பஞ்சு உற்பத்தி பண்றது, விவசாயம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாங்க அந்த காலத்துல. அதுதான் கல்வி. அப்படிதான் வந்துகிட்டு இருந்துச்சு, தனிப்பட்ட முறையில தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு கொள்ளர்களுக்கு அவங்களுக்கு தேவையான படிப்பை அவங்களுடைய குடும்ப வம்சாவளி அப்படி தொடர்ந்துகிட்டே இருக்கும். இப்படிதான் அந்த காலத்துல கல்வி வந்துச்சு. யாருக்கு என்ன தேவையோ என்ன செய்யறாங்களோ அது சார்ந்த அனுபவமும் கல்வியும் அவங்கள்ட்ட தொடர்ந்துகிட்டு இருந்தது. அந்த காலத்துல அப்படிதான் இருந்தது. இன்றைக்கு அப்படி இல்லை. எந்த ஒரு தொழில் சார்ந்த அறிவையும் அனுபவத்தையும் நாம பெற்றுக்கொள்ளலாம். ஏடுகள் மூலமாக, அச்சிடப்பட்ட ஏடுகள் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். அப்போ இந்த அச்சிடப்பட்ட ஏடுகள் எப்ப வந்தது அப்படின்னாக்க 200 வருஷங்களாதான். இந்த 200 வருஷங்களான உள்ள பதிவுகள் எல்லாம் எடுத்து பார்த்தாக்க தமிழன் அப்படிங்கிற வார்த்தை இருக்குதா அப்படின்னா 200 வருஷத்துக்கு முன்னாடி அச்சிடப்பட்ட நூல்கள்ல இருக்குதா அப்படின்னா கிடையாது. அது எப்ப இருந்து தொடங்குது அப்படின்னா 1905க்கு பிறகுதான் தமிழன் அப்படிங்கிற வார்த்தை பிரயோகம் தமிழர்கள்ட்ட தொடங்குது. அந்த வார்த்தையை தமிழர்கள் பிரயோகப்படுத்த தொடங்குவதற்கான மூலவராக யாரு இருக்கிறா அப்படின்னாக்கா அயோத்திதாஸ் பண்டிதர் இருக்கிறார். அயோத்திதாஸ் பண்டிதர் வந்து ஒரு பறையர் மரபினர், சித்த பாரம்பரியத்துல வந்து ஒரு கல்வி கற்ற மேதையாக திகழ்ந்தவர். அவர்கள் வழியாக அவர்களுடைய குடும்பமே
ஏடு படிக்கிற வானசாத்திரம் படிச்சு சொல்லக்கூடிய, அடுத்தபடியா அந்த சித்த மருத்துவம், இதெல்லாம் கை கொண்ட ஒரு குடும்பமாக அவருடைய குடும்பம் பாரம்பரியம், குடும்பத்தோட பாரம்பரியம். நல்ல நிலப்புலன்கள், சொத்துக்கள், செல்வந்தராக வாழ்ந்த அயோத்திதாஸ் பண்டிதர் படிக்கிறாரு, பட்டம் பெறுறாரு, நல்ல பெரிய நிலையை அடைகிறார். அவருடைய நூல்கள் எல்லாம் எண்ணற்ற நூல்கள், சித்த மருத்துவத்தை பத்தி அவர் எழுதின நூல் எல்லாம் இப்ப கிடைக்க மாட்டேங்குது. இப்போ அயோத்திதாஸ் பண்டிதனுடைய ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகைய 1905 ஆரம்பிக்கிறார், 5லயோ 6லயோ ஆரம்பிக்கிறார். அதற்கு அப்புறம்தான் தமிழன் அப்படிங்கிற வார்த்தை எல்லாருக்கும் இங்க பதியுது. அச்சுயந்திரம் வந்தது எப்போ? 1800க்கு பிறகு. அப்புறம் 1800க்கு அப்புறம் தொடங்கின அந்த அச்சேற்றமானது 100 வருடங்களாக தொடர்கிறது. அந்த 100 வருட பதிவுகள்ல எங்கேயுமே தமிழ்ங்கிற பதிவு கிடையாது. 1905 அயோத்திதாஸ் பண்டிதர் அவர்கள் ஆரம்பித்த அந்த ஒரு பைசா தமிழன்கிற பத்திரிகை தான் தமிழன் அப்படிங்கிற வார்த்தையை இந்த தமிழர்கள்ட்ட கொண்டு சேர்க்குது. அவர் வந்த பிறகுதான், அவருடைய பத்திரிகை வந்த பிறகுதான் இங்க தமிழன்கிற ஒரு சொல்லு எல்லார்ட்டையும் அதிகமா புழங்க ஆரம்பிக்குது. தமிழங்கிற சொல்லு அச்சு பதிவேற்றம் பெறுது. அதுக்கப்புறம் தான் தமிழ் தமிழ் தமிழன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல எவனாவது அயோத்திதாஸ் பண்டிதரை சொல்லுவானா அப்படின்னா ஒரு காலமும் சொல்ல மாட்டான். ஏன்னா ஒரு பறையரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். இந்த பறையர் மேல தமிழர்களுக்கே ஒரு காழ்ப்புணர்ச்சி. தமிழனே அயோத்திதாஸ் பண்டிதனுடைய அந்த வரலாற்றை மறைக்கத்தான் பார்ப்பான். அப்ப எப்படி வெளியே வடிகர்கள் அதை வெளியே கொண்டுருவாங்க? வடிகர்களை இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க, வடக்கிருந்து வந்தவர்கள், வடிகர்கள் படையெடுத்து வந்தவர்கள்ன்றாங்க இல்லையா? அவங்கதான் இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை. ஆனா அவங்கள சொல்றதுக்கு என்ன இருக்கு? இந்த தமிழனை அங்கீகரிக்கிறது இல்ல. தமிழனுக்கு தந்தை அப்படின்னா ஒருத்தர் 2 பேர் இல்ல, எத்தனை பேர் தந்தைன்னு சொல்லுவாங்க. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்றதுக்கு இல்ல. தமிழனுக்கு தந்தை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பட்டத்தை நிறைய பேர் போட்டுக்குவான். இப்ப எத்தனை ஸ்கூல் வச்சிருக்கிறானோ, காலேஜ் வச்சிருக்கிறானோ அத்தனை பேரும் கல்வி தந்தைன்னு போட்டுக்குவான். கல்விங்கிறது ஒண்ணுதான். சரஸ்வதி, இந்த சரஸ்வதிக்கு இவன் தந்தையா அப்படி நிறைய பேர் போட்டுக்குவான். கல்வி தந்தைன்னு போடுவான் நிறைய பேர். ஸ்கூல் வச்சிருக்கிறவன், காலேஜ் வச்சிருக்கிறான் அத்தனை பேரும் கல்வி தந்தை அப்படின்னா அவங்களே காசு கொடுத்து பிரிண்ட் பண்ண வச்சு அவங்களுக்கு சாதகமானவர்கள் அந்த பட்டத்தை அவங்களுக்கு கொடுப்பாங்க, சொல்லி அழைப்பாங்க, சொல்லிட்டு போட்டோம். இப்ப தமிழருக்கும் அதே மாதிரிதான். தமிழருக்கு தந்தை அப்படிங்கிற மாதிரிதான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா தமிழ் அப்படிங்கிற வார்த்தை, அந்த வார்த்தைக்கு தந்தை யார் அப்படின்னாக்க அயோத்திதாஸ் பண்டிதர். தமிழர் அப்படிங்கிற வார்த்தை இலக்கியத்துல இருக்கு அப்படின்னு யாரும் சொல்லலாம். சொன்னா இந்த 100 வருஷமா அந்த பதிவு எங்க போச்சு? அப்ப இங்க இருந்தவன் யாரு? தமிழனா இல்ல வேற்றினத்துக்காரனா? இந்த 100 வருடங்களாக 1800 இருந்து 900 வரைக்கான தமிழன்கிற 905 வரைக்கான தமிழன்கிற பதிவு எங்கேயாவது எந்த புத்தகத்திலேயாவது பழம்பெரும் புத்தகத்துல இருந்தாக்க யாராவது எடுத்துக்கொண்டு இந்த காணொளியில பதிவிடுங்க. உண்மையிலே அந்த வார்த்தை பிரயோகப்படுத்தப்படவில்லை. அங்க திராவிடன் அப்படிங்கிற வார்த்தை தான் பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த நாடு முழுக்க இருந்தவர்கள் பஞ்சமர்கள், பறையர்கள், நாகர்கள் எல்லாமே ஒரே சமூகத்துக்கு தான் பொருந்தும். அது பறையர்களுக்கு தான் பொருந்தும். பஞ்சமன்னாலும் பறையன்னாலும் நாகர்னாலும் எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான்.
ஏன்னா இதற்கு ஆதாரமா நான் ஒரு விஷயத்த சொல்றேன். பஞ்சாயத்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்தியா முழுக்க முழுக்க இருக்கு. பஞ்சாயத்து அப்படிங்கிற வார்த்தை இந்தியா முழுக்க முழுக்க இருக்கு. பஞ்சவர்களுடைய ஆய அர்த்தம் அப்படிங்கிறது தான் பஞ்சாயத்து. கோர்ட் அப்படிங்கிறது அதற்கு அர்த்தம். பஞ்சமர்கள் ஒன்று கூடும் இடம். நீதி வேண்டியா இருக்கட்டும், ஒரு பிரச்சனைக்கு தீர்வு எடுக்கிற இதா இருக்கட்டும், ஒரு பேரிடரை எதிர்கொள்ற எதுவா இருக்கட்டும், அவங்க கூடுற இடம் ஆய அத்தம், ஆயம், ஆலயம், ஆலமரத்து ஆயம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆயம் அப்படின்னாலும் ஆய அத்தம் அப்படின்னாலும் பஞ்சாயத்து அப்படின்னாலும் அது எல்லாம் ஒரே இடம் தான். பஞ்சாயத்துனா மக்கள் ஒருங்கிணைகிற இடம். பஞ்சமர்களுடைய ஆய அத்தம் தான் பஞ்சாயத்து. இந்த பஞ்சமர்கள் தான், பறையர்கள் தான் இந்த நாடு முழுக்க வாழ்ந்திருக்காங்க. அந்த பறையர்கள்ல இருந்து பிரிஞ்சு போனவங்க தான் வெவ்வேறு குடிகள். இதை யாரும் இன்னைக்கு ஒத்துக்க மாட்டான். பறையனா, பறையெல்லாம் பறையடிச்சவன் இசைக்குடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் மாடு திங்கிறவங்க அப்படின்னு சொல்லிடுவான். யாரு சொல்லுவா? வெளியிருந்து வந்த யூத பரம்பரைகள் சொல்றாங்களா? அவங்க கலப்பினத்தார் சொல்றாங்களா அப்படின்னா இல்லை. இந்த தமிழனே சொல்றான் இன்னைக்கு. நாங்கெல்லாம் குறவர்ல இருந்து வந்தவங்க, உங்கள இருந்து வரல, குறவர்ல இருந்து வந்தவங்க அப்படின்னு இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி சொல்ல வச்சுட்டாங்க இன்னைக்கு. இது ஒரு அரசியல் சூது. இது தமிழ் தேசியம் மூலமாக செயல்படுத்தப்படுது. சமய பறையர்கள் அப்படிங்கிற அத்தனையையும் சமய குறவர்கள் ஆக்கிட்டாங்க. பறையன்னா தலைவன் அர்த்தம், ஊர் பறையன்னா ஊருக்கு தலைவன் அர்த்தம். எல்லாத்துக்கும் மூல தலைவன் அப்படின்னா சிவன் அர்த்தம். அந்த சிவன் அப்படின்னா எது அப்படின்னா சூரியன் அர்த்தம். சூரியன் முதன்மையான, ஒளி தருவதில் முதன்மையானது. அவன் தான் முதல்வன், தலைவன், குடும்ப தலைவன் தான் பறையன் ஆகுறான். என்னுடைய பதிவுல நான் ஏற்கனவே பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். பறையன்னா தலைவன் அர்த்தம். தலைவன் என்பதும் அரசன் என்பதும் எல்லாம் ஒண்ணுதான். அரசன்னு சொல்லுவாங்க. அரசனுக்கு அரசனா பேரரசன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பறையனை தலைவனே அரசன்னு சொல்லுவாங்க. அந்த பெருந்தலைவனை பெரும்பறையன் என்பார்கள். பறையன் என்றால் தலைவன், பெரும்பறையன் என்றால் தலைவர்களுக்கு தலைவன், தலைமைக்கு தலைமை. சுயம்பன், சுயம்புலிங்கேஸ்வரன், அவன் தான் பெரும்பறையன். சூரியன் தான் பெரும்பறையன். இப்ப இந்த ரிலேட்டிவிட்டியை நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தாலே இந்த உலகம் முழுக்க இருக்க பரவிய அத்தனை பேரும் பறையன் தான். பறையன்ல இருந்து பரிணமித்தவர்கள் தான் இந்த உலகத்துல உள்ள அத்தனை சாதிகளும், அத்தனை இனங்களும், அத்தனை மொழிகளும் பறைமொழியிலிருந்து பரிணமித்த மொழிகள் தான். தமிழ் அப்படிம்பாங்க. தமிழ் அப்படிங்கிறது ஆதியிலே முளைச்சிருச்சா? இல்ல. தமிழ் அப்படிங்கிற இடையில அதனுடைய மேன்மை கண்டு கொடுத்த பட்டம். அந்த மொழிக்கு, அந்த மூல மொழிக்கு என்ன பேர் அப்படின்னா பறை, பறைபாசை. அதுதான் பறைபாசைன்னு சொல்லுவாங்க, பரிபாசைன்னு சொல்லுவாங்க. பரிபாசை, பறைபாசை, பரிபாசை எப்படி வேணாலும் எடுத்துக்கிடுங்க. அந்த பறைபாசையில இருந்து அதனுடைய மேன்மையாக வளர்ச்சி அடைஞ்சு அதுக்கப்புறம் தான் தமிழ் என்கின்ற பெயர் பெறுது. இதை புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மானிட இனத்துல முதலாக மொழி பறைந்த பிறகுதான் இந்த மானிடன் அத்தனை மிருகங்களிலிருந்தும் அத்தனை உயிர்களிலிருந்தும் வேறுபடுகிறான். எப்ப வேறுபடுறான்? மொழி பறைந்த பிறகு வேறுபடுறான். அப்பதான் மனிதன் ஆகிறான். அப்பதான் இவனுடைய திணை மாறுது, இவனுடைய ஸ்டேட்டஸ் மாறுது. இவன் எல்லா உயிர்களிலும் சிறப்பானவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு வரான். இவனுடைய சிந்தனையை மொழியாக்கம் செய்து வெளிப்படுத்தக்கூடிய திறன் பெற்றவன், சிந்தனை பெறுகிறான். புரிதல் இவனுக்கு அதிகமா இருக்கு. எல்லாத்துக்கும் இருக்கு. அது அறம் சார்ந்து வரையறுக்கப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய சிந்தனைக்கு வரையறை இல்லை. இது எல்லையற்ற நிலையில நீட்சி பெறும் அளவுக்கு திறன் பெற்றது மனித மூளை. அதனாலதான் மனிதன் சிறப்பு பெறுகிறான்.
அவன் எப்போ சிறப்பு பெறான் அப்படின்னாக்கா, எப்போ ப்ரூவ் ஆகுது அப்படின்னாக்கா, அவன் மொழிபெயர்ந்த போது. மொழிபெயர்ந்த போதுதான் ஒரு மனிதனுடைய அந்த மனிதனுடைய மானிட இனம் முதலாக தோன்றுகிறது. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல பறையர்களை எந்த நிலையில வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இங்க நான் இப்போ சொல்ல வர்றது என்ன அப்படின்னாக்க, தமிழன் அப்படிங்கிற சொல்ல நம்ம பிரயோகப்படுத்தி கிட்டத்தட்ட 120 ஆண்டுகள் தான் ஆகுது. 120 ஆண்டுகள் தான் ஆகுது. இன்னைக்கு தமிழ் தேசியம்னு பேசுறாங்க. அது வலு இல்லாம இருந்துகிட்டு இருக்கு. ஏன் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த சொல்லே நீங்க காலகாலமா பயன்படுத்தினது கிடையாது. அந்த சொல்ல நம்ம காலகாலமா பயன்படுத்தினது கிடையாது. ஆனா இந்த மானிட இனம் மொழிபெயர்ந்த காலம் தொட்டு இன்று வரை பறை அப்படிங்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. சும்மா சொல்லிட்டு போயிடுவான் பறையன்னா இசைக்கூடி அப்படிமா. உண்மைதான். பறையன் இனம் அப்படிங்கிற ஒரு அடையாளத்துக்குரியவன். பறையன் என்றா அது இனம், ஆதி மூலம் அனைத்துமானது. பறைக்குள்ள எல்லாமே அடக்கம். பறை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பறை அப்படிங்கிறது சூரியன். சூரியன் இந்த உலகத்தின் முகமானவன். அதான் சண்முகன் சொல்றாங்க. முருகன் அப்படின்னா எல்லாம் சிவன் இருந்து வேறுபட்டவன் நினைச்சிட்டு இருக்கான். கிடையாது. முருகன் அப்படின்னாலும் சிவன் தான். சண்முகநாதன்னாலும் சிவன் தான். சிவகுருநாதன்னாலும் சிவன் தான். எல்லாம் ஒண்ணுதான். தெரியாது எல்லாருக்கும். இன்னைக்கு வேற நினைச்சிட்டு இருக்கான். இன்னைக்கு தமிழ் தேசியவாதிகள் முருகன் சொல்லிட்டு ஒரு படத்தை வரைஞ்சு இது பண்ணிட்டு நாங்க குறவர் வழி வந்தவங்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு போயிட்டு உருவாக்கி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பறையர்களுக்கு ஒட்டுமொத்தமா தமிழ் தேசியமும் இன்னைக்கு பேசப்படக்கூடிய தமிழ் தேசியமும் எதிர்ப்பாகத்தான் இருக்குது. பறையர்களை பார்த்து கேட்கிறேன்னா, தமிழ் தேசியம் உங்களை வாழ்வழிக்குமா? உங்களுக்கு வாழ்வழிக்குமா? உங்களை வாழ வைக்குமா? இந்த கேள்வியை நீங்க நிறைய பேர் என்கிட்ட தமிழ் தேசியத்தை வலியுறுத்துற அந்த பறையர் இளைஞர்கள் நீங்க உங்களை நீங்க கேட்டு பாருங்க. தமிழ் தேசியம் எதிர்காலத்தில் உங்களை வாழ வைக்குமா? தமிழ்நாட்டு அரசியல் அந்த ஆட்சி பிடிச்சிட்டாங்கன்னு வைப்போமே. என்கிட்ட என்னுடைய ஒரு பறையர் சமூகத்து ஒரு சகோதரர் சொன்னாரு. என்னன்னா, எனக்கும் அவருக்கும் வாக்குவாதம். நான் இந்த நேரத்துல தமிழ் தேசியத்தை பெருசா நினைச்சுக்கிட்டு இருந்த காலம். எனக்கு அவரு சொன்னது என்னன்னா, தமிழ் தேசியம் அப்படிங்கிற வளர்ச்சி அடைஞ்சு ஒருவேளை தமிழ்நாடு அப்படிங்கிறத உருவாக்கிக்கிட்டாலுமே அங்க தமிழை வேற பறைய வேறன்ட்டு இருப்பாங்க. இந்த பறையர்கள் அத்தனை பேர் இந்த தமிழனுக்கு எதிரா போராட வேண்டி இருக்கும் என்று சொன்னார். நான் அதை ஒரு பெருசா எடுத்துக்கல. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் உணர்த்துது. அத தயவு செய்து இந்த பதிவை பறையர் இளைஞர்கள் இந்த பதிவை பார்த்துட்டு ஒவ்வொரு பறையர்களுக்கும் தனிப்பட்ட முறையில ஷேர் பண்ணுங்க. தெரிஞ்சுக்கணும். நீங்க நாம தமிழனா பறையனா அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆதியில் மொழி பறைந்தவன் பறையன். மொழி பறைந்த பிறகுதான் எல்லாம் உருவாச்சு. அதை நம்ம நல்லபடியா புரிஞ்சுக்கணும். இனி அடுத்த பதிவுல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.